வணக்கம். ஜி5 ஓடிடி தளத்துல வந்திருக்கிற திரு மாணிக்கம் அப்படிங்கிற படத்தை பத்தி பேசலாம். ஒரு பல வருடங்களுக்கு முன்னாடி கேரளாவில் நடந்த நிஜ சம்பவம். அந்த நிஜ சம்பவத்தை மையமாக எடுத்துக்கிட்டு ரொம்ப அழகாகவே எந்த விதமான அதை என்ன சொல்றது விட்டு கொடுத்தலும் இல்லாம ஒரு அட்டகாசமான பலம் வாய்ந்த ஒரு ஸ்கிரிப்டை கொடுத்த வகையில இந்த நந்தா பெரியசாமி அவர்களுக்கு, இயக்குனருக்கு நம்ம பாராட்டுகளை தெரிவிச்சுக்கணும். சமுத்திரக்கனி அப்படிங்கிறது ஒரு டெம்ப்ளேட்டான ஒரு கேரக்டர் தான். இந்த கேரக்டருக்கு அளவெடுத்த சட்டை போல பச்சக்குன்னு பொருந்திக்கிறாரு சமுத்திரக்கனி. ஒரு சமுத்திரக்கனி வந்து தமிழக கேரள எல்லை பகுதியில், அந்த குமுளி பகுதியில் வந்து லாட்ரி டிக்கெட் கடை வச்சிருக்கிறாரு. அந்த லாட்ரி டிக்கெட் கடை வச்சுட்டு சாதாரண வியாபாரம் பண்ணிட்டு இருக்கிற சமுத்திரக்கனிக்கு அனன்யா மனைவியா இருக்காங்க. 2 குழந்தைகள் இருக்காங்க. அந்த 2 பெண் குழந்தைகள்ல ஒரு குழந்தை பேச்சு சரிவர வராத ஒரு குழந்தையா இருக்கு. இதுக்கு மத்தியிலேயே தன்னுடைய தம்பியை வெளிநாட்டுக்கு வேலைக்கு அனுப்புறதுக்காக ஒரு போலீஸ்காரர்கிட்ட அனன்யா கடன் வாங்கியிருப்பாங்க. இந்த விஷயம் சமுத்திரக்கனிக்கு தெரியாது. ஒரு பக்கம் போலீஸ்காரர்கிட்ட வாங்கின கடனை அடைக்கணும் அனன்யா, இன்னொரு பக்கம் தம்பி வெளிநாட்டுக்கு போகணும், இன்னொரு பக்கம் வாய் பேச முடியாத, சரிவர பேச முடியாத, திக்கி திக்கி பேசுகிற அந்த குழந்தைக்கு உண்டான மருத்துவ செலவை பார்த்துக்கணும். இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில தான் சமுத்திரக்கனி வாழ்ந்துட்டு இருக்காரு. அந்த அந்த மாவட்டத்தில் ஏதோ ஒரு கிராமத்தில் இருக்கிற பாரதி ராஜா அவர்கள் தன்னுடைய கட்டி கொடுத்த அந்த இதை குழந்தைய பார்க்கறதுக்கு, பேத்தியை பார்க்கறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவர் அங்கே போகும்போது வரதட்சணையை காரணம் காட்டி மாசமாக இருக்கிற, கர்ப்பமாக இருக்கிற பொண்ணை வந்து விரட்டி விட்டுருவாங்க. பணத்தை கொடுத்தாக்க வாழ்வா, இல்லாட்டினா அவ்வளோதான் அப்படின்னும் போது ரொம்ப நொந்து போய் அவர் அந்த பஸ் ஸ்டாண்டுக்கு வருவார் பஸ் ஏறுறதுக்கு. அந்த சமயத்தில் லாட்ரி டிக்கெட்டை பார்ப்பாரு. சரி, லாட்ரி டிக்கெட்டை வாங்குவோம், பணங்கனா அடிச்சதுனாக்க இந்த இந்த வேலை, இந்த இந்த செய்யணும், இது செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு சமுத்திரக்கனிகிட்ட சொல்லுவார். சமுத்திரக்கனிக்கும் அவருக்கும் தொடர்பே கிடையாது. அப்போ தான் அவங்க 2 பேருமே சந்திச்சுக்குவாங்க. அப்போ 2 லாட்ரி டிக்கெட்டை வாங்கி பார்த்துட்டு வேஷ்டி மடிச்சுப்புலேருந்து காசை எடுத்தாக்க பணமே இருக்காது. பணம் இங்கே கீழே விழுந்துருச்சு தம்பி, இந்தாங்க லாட்ரி டிக்கெட்டு அப்படின்னு சொல்லுவார். ஐயா நல்லா தேடி பாருங்கய்யா அப்படி இப்படின்னு சொல்லி சமுத்திரக்கனியும் ஹெல்ப்புக்கு வந்தாக்க பணமே கிடைக்காது. அதற்கு பிறகு இந்தாங்க தம்பி, எனக்கு லாட்ரி டிக்கெட் வேணாம் அப்படின்னு பாரதிராஜா சார் சொல்லுவார். ஆனால் சமுத்திரக்கனி இல்லைங்கய்யா, அப்புறமா கூட காசு கொடுங்க, உங்களுக்குன்னு டிக்கெட்டை நான் எடுத்து வச்சுறேன், நீங்கள் அப்புறமா கூட காசு கொடுங்க அப்படின்னுவார். ரொம்ப நன்றி தம்பி அப்படின்னு போவார். பஸ்ஸுக்கு போகிறதுக்கு காசு இருக்குங்களா, இதாங்க அப்படின்னு அந்த பஸ்ஸுக்கு போகிறதுக்கும் சமுத்திரக்கனி காசு தருவார். மனிதநேயத்தோட அன்போட இருக்கிறவர் தான் சமுத்திரக்கனி. அவ்வளோதான். அதற்கு பிறகு ஒரு நாள் ஃபோன் வரும். அந்த லாட்ரி ஏஜென்சி முக்கியமான இடத்துல இருந்து ஃபோன் வரும். உன்னுடைய சீட்டுக்கு, உனக்கு கொடுக்கப்பட்ட லாட்ரி சீட்டுக்கு 1,50 கோடி ரூபா பரிசு விழுந்திருக்கு அப்படின்னு சொல்லி. உடனே அவர் சீட் எடுத்து பார்த்தாக்க பாரதி ராஜாவுக்காக சீட் எடுத்து வச்சிருந்தார் இல்லையா, அதில் தான் 1,50 கோடி ரூபா விழுந்திருக்கும். இப்போ இந்த விஷயம் வந்து மனைவிக்கு தெரிஞ்ச உடனே மனைவிக்கு புத்தி பேதலிச்சிடும். அப்படியே நமக்கு எடுத்துகிட்டு வந்துருங்க, அந்த பணத்தை அவர்கிட்ட கொடுக்க வேணாம், அவர் தான் காசு தரலையில, அவர் யாருன்னே தான் தெரியாத அப்படின்னோன்னா அதெல்லாம் தப்புமா அப்படின்னுவார். நமக்கு 1000 பிரச்சனை இருக்குங்க, நம்மளே கடன் பிரச்சனையில் குழந்தைக்கு சிகிச்சை கொடுக்க முடியாமல் தவிச்சிட்டு இருக்கிறோம் அப்படின்னு அவங்க சத்தம் போட, இதில் அந்த மச்சினங்காரன் அவன் போய் ஒரு சைபர் கிரைம் போலீஸ்கிட்ட வந்து இந்த மாதிரி விஷயம் 1 லட்சம் ரூபா உங்களுக்கு பணம் தரேன் அப்படின்னாக்கா 10 லட்சம் ரூபா கொடுக்குறியா அப்படின்னு சொல்லி கேட்டோன்னே தரேன் அப்படின்னு சொன்னோன்னே அவர் அந்த நம்பரை வந்து ட்ரேஸ் அவுட் பண்ணிட்டு இருப்பார். அப்படி ட்ரேஸ் அவுட் பண்ணிட்டு இவரையும் இந்த நம்பரையும் ட்ரேஸ் அவுட் பண்ணிட்டு எங்கே இருக்காங்க என்னங்கிறத அவர் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி ஒரு போலீஸ்காரர் சொல்லுவார். இதுக்கு மத்தியிலேயே ஒரு போலீஸ்காரர்கிட்ட கடன் வாங்கியிருந்தாங்க இல்லையா, அந்த போலீஸ்காரரை போய் இளவரசும் அனன்யாவும் போய் பார்ப்பாங்க. இளவரசு தான் அனன்யாவோட அப்பா. அவங்க போய் பார்த்து இந்த மாதிரி என் புருஷன் இப்போ எங்கே போயிட்டான்னு தெரில, அவரை கண்டுபிடிச்சி கொடுத்தீங்கனாக்கா உங்களுக்கு தர வேண்டிய பணத்தை கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்லுவார். சரிங்க அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பிச்சி விட்டுட்டு, இவங்களை கண்டுபிடிச்சி கொடுத்தாக்க எனக்கு தர வேண்டிய பணத்தை தானே தருவாங்க, ஆனால் கண்டுபிடிச்சிட்டோனாக்கா மொத்த பணத்தையும் நம்ம சுருட்டிக்கலாம்ல அப்படின்னு அவர் பிளான் போட்டு அவர் அந்த விசாரணையில் தேடுதல் வேட்டையில் இறங்குவார். இதுக்கு இடையிலேயே அவர் எந்த ஊர் பக்கம் போயிருக்காருன்றத சிசிடிவியில் எந்த பஸ்ஸில் ஏறி போகிறாருங்கிறத கண்டுபிடிச்சி அந்த ஊர் போலீஸ் ஸ்டேஷனுக்கு அடித்து, மாப்பிள்ள இந்த மாதிரி பிடிச்சி கொடுத்துட்றா, உனக்கு நான் ஒரு காசு தருவேன் அப்படின்னு அங்கே இருக்கிற போலீஸ் ஸ்டேஷனில் அங்கே இருக்கிற கருணாகரனும் இவர் சேர்ந்துக்கிட்டு அவங்க தேடுதல் வேட்டையில் இறங்க ஆரம்பிச்சிடுவாங்க. இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் ஒரு பக்கம் மச்சினன் தேட, ஒரு பக்கம்
அனன்யா ஃபோனை போட்டு டார்ச்சர் கொடுக்க, இன்னொரு பக்கம் அந்த வட்டிக்கு வாங்கின அந்த போலீஸ்காரர் தேடுதல் வேட்டையில் இருக்க, இன்னொரு பக்கம் சைபர் கிரைம் மூலமாக அந்த ட்ரேஸ் அவுட் பண்ணி அவங்க பண்ணிட்டு இருக்க, இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில அவர் அடுத்தடுத்து பயணமாயிட்டே இருப்பாரு. பயணத்துல கூட லொடலொடன்னு பேசிட்டு இருக்கிற வெளிநாட்டிலேருந்து வந்திருக்கிற தம்பி ராமையாவுடைய காமெடிங்கிற பேர்ல அது ஒரு அந்த இடம் அது தேவையே இல்லை, இருந்தாலும் அதை ஃபில் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக ஸ்ரீமன் பஸ் டிரைவராக வந்திருப்பாரு. இன்னொரு பஸ் ஓடி அதில் உட்காந்துருப்பாரு. அதுக்கு வந்து சாம் வந்து டிரைவராக இருப்பார். இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் இதையெல்லாம் கடந்து ஒரு இடத்துல பஸ்ஸு 10 நிமிஷம் நிற்கும் அப்படின்ற இடத்துல அவர் அங்கே நின்று டீயை சாப்பிட்டுட்டு இருக்கிற சமயத்தில் சரி வேற எதுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே நடந்து போகும்போது பார்த்தாக்கா அவருடைய கையில் வச்சிருக்கிற பேக்கை வந்து ஒருத்தன் அடிச்சிட்டு போயிடும் திருடன். அவனை துரத்தி ஒன்னாக்கா கொட்டும் மழை. நம்ம தமிழ் சினிமாவில் தான் முக்கியமான சீன்லாம் மழை வந்துருமே, அது மாதிரி மழை வந்துடும். மழை வந்து அவன் கூட சண்டை போட்டு எல்லாம் பண்ணி பார்த்தாக்கா அவன் அந்த பேக்கை திறந்து பணத்தை எடுப்பான். ஏன் 400 ரூபாய்க்காக இந்த ஓட்ட ஓடி வந்த அப்படின்னு சொல்லிட்டு அந்த 400 ரூபாயை ஜோப்பில் போட்டுக்கிட்டு பாக்கி இருக்கிற அங்கே இருக்கிற லாட்ரி டிக்கெட்டை அப்படியே தூக்கி வீசி பேக்கையும் தூக்கி போட்டுருவாப்புல. ஓடி வந்து அப்படி இப்படின்னு அந்த டிக்கெட்டெல்லாம் தேடி பார்த்தாக்கா அதை அப்படியே போய் ஒரு இடத்துல சாக்கடைக்குள்ளார போய் அங்கே இருக்கிற சிக்கலில் வந்து மாட்டிட்டு நிற்கும். அவர் கையை விட்டு சாக்கடைன்னு கூட பார்க்காம சமுத்திரக்கனி அந்த டிக்கெட்டை ஒரு வழியாக எடுத்துருவார். அதற்கு பிறகு ஒரு பஸ்ஸில் பயணப்பட அந்த பஸ்ஸு வந்து யானைகள் மூலம் வந்து அதுக்கப்புறம் வண்டி பஞ்சர் ஆகி அதுக்கப்புறம் இன்னொரு டிராவலிங்கு அப்படி இப்படிங்கிறதெல்லாம் தேவையே இல்லாத ஒரு ஜோடனைகளாக தான் இருக்குது. இருந்தாலும் அதெல்லாம் ஒன்றும் நமக்கு பெருசாக குற்றமாக தெரியல. இதுக்கு இடையிலேயே சைபர் கிரைமில் வந்து உங்கள் மாமாவை பிடிக்கிறதுக்கு இன்னும் 20 கிலோமீட்டர் தான் இருக்குது, 15 கிலோமீட்டர் தான் இருக்குது, அப்படி இப்படின்னு சொல்லிகிட்டே இருப்பாங்க. நமக்கு திக்கு எங்கே மச்சினை பிடிச்சிருவானோ அப்படின்னு இருக்கும். பார்த்தாக்க ஒரு பெரிய மலை உச்சியில் கொண்டு போய் அங்கே ரூட்டை சொல்லி அங்கே போய் வண்டி நிற்கும். ஏங்க மலை உச்சியில் வண்டி நிற்கிறேங்க எனக்கு அப்படியே குதிக்கிறா அப்படின்னு சொல்லுவார். அப்போ அங்கே சைபர் கிரைம் போலீஸ்கிட்ட இன்னொருத்தர் கேட்பார், ஏங்க இந்த மாதிரி ஜிபிஎஸ் காமிக்கிறது ஒரு ரூட்டாக இருக்குது, ஆனால் நீங்கள் அவனுக்கு சொன்னது வேறு ரூட்டாக இருக்கேனுங்க. ஏங்க திருடன் கொள்ளைக்காரன் அவனை கண்டுபிடிக்கிறதுக்கு தாங்க வந்து ஜிபிஎஸ் நம்ம பயன்படுத்திட்டு இருக்கிறோம். ஒரு நல்லவனை பிடிக்கிறதுன்னு சொல்லிட்டு வந்து கேட்குறானுங்க, அந்த நல்லவனை நம்ம மாட்டி விட்டுறலாமாங்க, அது தப்பு இல்லை அப்படின்னு சொல்லும்போது அந்த காட்சியே வேற விதமாக மாறுறது நந்தா பெரியசாமியுடைய டச் அப்படின்னு தான் சொல்லணும். இதுக்கு நடுவில் அவர் பாரதிராஜாவை பார்த்தாரா, பாரதிராஜாட்ட அந்த லாட்ரி டிக்கெட்டை கொடுத்தாரா, இன்னும் என்னென்ன விதமாக சமுத்திரகனிக்கு குடும்பத்தின் மூலமாக டார்ச்சர்கள்லாம் வந்துச்சு, அதெல்லாம் ஏற்றுக்கிட்டு அந்த லாட்ரி டிக்கெட்டை கொடுக்காம திரும்பிட்டாரா இல்லை பாரதிராஜாட்ட கொடுத்தாரா? இதை நெகிழ்வும் மகிழ்வும் பேரன்பும் பெருங்கருணையுமா சொல்லியிருக்கிறது தான் திரு மாணிக்கம் அப்படிங்கிற இந்த திரைப்படம். இந்த Z5ல ஓடிடி தளத்தில் வந்திருக்கிற இந்த படத்தை குடும்ப சகிதமாக பார்க்கலாம். நெகிழ வைக்கக்கூடிய, நாம் உண்மையாக வாழணும், யாருக்காகவும் இல்லை நமக்காக உண்மையாக வாழணும்னு சொல்கிற இந்த படம் மிஸ் பண்ணக்கூடாத ஒரு படம். இந்த படத்தை ரொம்ப நாளைக்கு அப்புறம் திருப்பதி பிரதர்ஸ் லிங்குசாமி அவர்கள் இந்த படத்தை டிஸ்ட்ரிபியூட் பண்ணியிருக்காருங்கிறதும் ஒரு சந்தோஷமான விஷயம். வணக்கம்.